இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2025ல ரிலீஸ் ஆகி மலையாளம், தெலுங்கு, தமிழ், ஹிந்தி லாங்குவேஜ்ல ஒரு கலக்கு கலக்குன காலம் காவல் அப்படிங்கிற படத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, வரிசையா நிறைய பெண்கள் மர்மமான முறையில காணாம போறாங்க. அதே சமயத்துல அதை தேடி போற சில போலீஸ்காரர்களும் கொல்லப்படுறாங்க. இந்த கிரைமை யார் பண்றாங்க அப்படிங்கறத போலீஸ்காரங்களை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இந்த பெண்களை மீட்டெடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. முழு படத்தையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க. இல்ல கதை மட்டும் கேட்டா போதும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கதை சொல்லட்டா டியூட் சேனல். நான் உங்க மீனா. இந்த சேனலுக்கு நீங்க புதியவரா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பட்டனை டச் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ல வரும். சரி, வாங்க என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல ஹீரோ ஸ்டான்லி ஃபேமிலியோட மூவி பார்த்துட்டு இருக்காரு. அந்த டைம்ல அவருக்கு குமார் அப்படிங்கிற நம்பர்ல இருந்து ஒரு ஃபோன் கால் வருது. எனக்கு வெளியில வேலை வந்துச்சுன்னு ஒய்ஃபு கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அந்த பக்கம் பார்த்தா தன்னோட கள்ளக்காதலியோட கார்ல ரவுண்டிங்ல போயிட்டு இருக்காரு. அப்பதான் தெரியுது தன்னோட போன்ல இருந்தது இந்த லேடியோட நேமை தான் குமார்னு சேவ் பண்ணி வச்சிருக்காருன்னு. ரெண்டு பேருமே பிளான் பண்ணி பக்கத்துல ஒரு ரூமும் எடுத்து தங்குறாங்க. என் ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணிட்டு உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு. அதை நம்பித்தான் இந்த லேடியும் இவர் கூட வந்திருப்பாங்க. அங்க ரூம்ல இருக்கும்போது டிவியில ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கு. சொந்த அண்ணனே தன்னோட தங்கச்சி காதலிச்சதால கொடூரமா போட்டு தள்ளிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பாருன்னு ஒரு ஃபிளாஷ் நியூஸ் வரும். அதை பார்த்துட்டு இந்த லேடி இப்படியெல்லாமா கொடூரமா கொலை பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோ இது கொடூரமான விஷயம்ல, ரொம்ப அழகான விஷயம்னு சிரிச்சுட்டே சொல்றாரு. அந்த லேடியோ நீங்க சொல்றதை பார்த்தா நிறைய பேரை போட்டு தள்ளியிருப்பீங்க போலயே அப்படின்னு சிரிச்சுட்டே கேட்குது. ஆமா, நேத்து கூட ஒரு எலியை போட்டு தள்ளினேன், கொசுவை போட்டு தள்ளினேன், ஏன் பாம்பை கூட போட்டு தள்ளியிருக்கேன். ஆனா இதுலெல்லாம் கிடைக்காத ஒரு நிம்மதி மனுஷங்களை போட்டு தள்ளும்போது தான் கிடைக்குது. அது மட்டும் இல்ல, நான் நிறைய பொண்ணுங்களையும் போட்டு தள்ளியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ என்னையும் கொன்னுடுவீங்களான்னு அந்த லேடியும் கேட்குறாங்க. நம்ம ஹீரோ உன்னைய கொல்றதுக்காகத்தான் இந்த லாட்ஜுக்கே உன்னைய கூப்பிட்டு வந்திருக்கேன்னு அசால்ட்டா சிரிச்சுட்டே உண்மையா சொல்லுவாரு பாருங்க. அப்பயும் அந்த லேடி விளையாட்டா இந்த ஷாலை வச்சு கழுத்தை நெரிச்சு கொல்ல போறீங்களா அப்படின்னு கேட்க, ஏன் என்னால கொல்ல முடியாதா என்ன அப்படின்னு கேட்டுட்டு அவங்க ஷாலை வச்சு அந்த லேடியோட கழுத்தை இறுக்கமா நெரிச்சு துடி துடிக்க கொன்னுறாரு. அப்போதான் தெரியுது இவர் இந்த கதையோட ஹீரோவே கிடையாது, வில்லன்னு. எப்பா என்ன ஒரு வில்லத்தனம் பாருங்களேன். இவருக்கு இவரோட லைஃப்ல ரிஸ்க் எடுக்கணும், அதுவும் இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து கொலை பண்றதுல தான் இவருக்கு ஒரு சுகம் கிடைக்கும். அப்படி ஒரு சைக்கோ கேரக்டர் தான் இதுவரைக்கும் நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு இருந்த இந்த படத்தோட வில்லனான ஸ்டான்லி. அந்த பொண்ணு இறந்து போன பிறகு டெட் பாடியை தன்னோட கார்ல போட்டுட்டு டிஸ்போஸும் பண்ணிடுறாரு. இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தது 2005 காலகட்டம். இப்போ நம்ம பார்க்கறது 2012ல திருவனந்தபுரத்துல ஒரு பெரிய மத கலவரம் ஒன்று நடக்குது. இதுதான் பிரச்சனை. இந்த கேஸுக்காகத்தான் எஸ்ஐயான நம்ம ஹீரோ என்ட்ரி ஆகுறாரு. இவரோட பேரு ஜெயகிருஷ்ணன். இந்த கேஸை பத்தி விசாரிச்சதுல யூசஃப்ங்கிற பையன் விமலாங்கிற பொண்ணை கூட்டிட்டு ஓடி போயிட்டான். இப்போ 6 மாசம் கழிச்சு ஊருக்குள்ள வந்திருக்கான். விமலாவோட அண்ணனுங்க எல்லாம் போய் அவங்கிட்ட கேட்டதுல நான் கூட்டிட்டு போகல, நான் விமலாவை காதலிக்கவே இல்லைன்னு சொல்றான். அண்ணங்காரன் என்ன சொல்றான்னா, நான் ஒரு முஸ்லீம் பையனோட தான் போறேன்னு அவள் லெட்டர்ல எழுதி வச்சுட்டு போயிருக்கான்னு சொல்றான். இப்போ இந்த விமலா மிஸ்ஸிங், எங்க இருக்காங்க, யார் கூட இருக்காங்கன்னு தேடிக்கிட்டு இருக்கோம்னு இந்த கேஸை ஹீரோ கிட்ட ஒப்படைக்கிறாங்க. எஸ்ஐ எல்லா டீட்டெயில்ஸும் கேதர் பண்றாரு. இப்போ அண்ணங்கிட்ட விமலாவோட சிம் கார்டை செக் பண்ணதில் ஆத்தூரில் இருக்க ஒரு பையன்கிட்ட இருந்து தான் தொடர்ந்து விமலாவுக்கு ஃபோன் வந்திருக்கு. கடைசியாக அவங்கிட்ட பேசின பிறகு தான் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. ஸோ உன் தங்கச்சி யூசஃபை காதலிக்கவும் இல்லை, அவனோட ஓடி போகவும் இல்லைன்னு சொல்கிறாரு. கொஞ்சம் பொறுமையாரு, என்ன நடந்ததுன்னு நானே கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி ஆத்தூருக்கு வராரு நம்ம ஹீரோ. இப்போ விமலாவோட அண்ணனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஹீரோவான எஸ்ஐ அங்கே போகிறதுக்கு முன்னாடியே ஆத்தூருக்கு போய் அங்கே தான் தங்கச்சி லவ் பண்ணதா சொன்ன அவனை போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க. அவனும் எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமே இல்லைன்னு சொல்கிறான். இந்த டைமில் தான் நம்ம எஸ்ஐயும் அங்கே வர விமலாவோட அண்ணனும் ஃப்ரெண்ட்ஸும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. நெக்ஸ்ட்டு அடிப்பட்ட அந்த பையனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு நீ தான் விமலாவை கூட்டிகிட்டு போயிருக்க, இப்போ எங்கே இருக்கா என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாரு. அந்த பையனும் நீங்க சொல்ற விமலாங்கிற லேடி யாருன்னே எனக்கு தெரியாது, அந்த சிம் கார்டு என்னோட பெரியம்மா பொண்ணோட நம்பர், என்னோட ஐடியா யூஸ் பண்ணி தான் வாங்கி கொடுத்தேன், ஆனா அவளே 1 மாசத்துக்கு முன்னாடி யார் கூடயோ ஓடி போயிட்டான்னு சொல்றான். சரி, என்னடா இது, அந்த பொண்ணை பத்தி விசாரிக்க வந்தா 10 மாசத்துக்கு முன்னாடி இங்க ஒரு பொண்ணு ஓடி போயிருக்கான்னு சொல்றாங்க. இந்த டீட்டெயிலும் வாங்குறாரு.
இப்போ இந்த பொண்ணை பற்றி விசாரிக்கும் போது சிந்துன்னு இன்னொரு பொண்ணு யார் கூடயோ ஓடி போயிட்டான்னு தகவல் கிடைக்குது. சிந்துவை ட்ரேஸ் பண்ணும்போது சபானா கிடைக்கிறாங்க. சபானாவை ட்ரேஸ் பண்ணும்போது செல்வி கிடைக்கிறாங்க. இப்படி அடுத்தடுத்து நிறைய பெண்கள் தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் மாறி மாறி ஓடி போயிட்டாங்கன்னு தகவல் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பெண்கள் எல்லாரும் மேரேஜ் ஆகாமல் இருக்கிறவங்களாகவும், சிலர் விதவைகளாகவும், சில பெண்கள் டைவர்ஸ் பண்ணிட்டு ஓடி போயிட்டவங்களாகவும் இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அந்த பக்கம் வில்லனை காமிக்கிறாங்க. தலைவனை வில்லன்னு சொல்றதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நடிச்சதற்கு அவரை எங்கேயோ தூக்கி வச்சு கொண்டாடணும். சரி, கதைக்குள்ள போகலாம். இவரோட வீட்டுக்கு கோபின்னு ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஜுவல்லரி ஷாப்புக்காக கொஞ்சம் சைனைடு வாங்கி வச்சிருந்தேன். அதை வெளியில வச்சிருந்ததால பக்கத்து வீட்டு நாய் அதை சாப்பிட்டு செத்து போச்சு. அது கொஞ்சம் காஸ்ட்லியான நாய் போல. அந்த நாய்க்கு சொந்தக்காரர் கேஸ் போட்டுருவேன் அப்படி இப்படின்னு மிரட்டுறாருனா, நீங்க தான் என்னை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டுட்டு இருக்கும்போதே வில்லனுக்கு சைனைடு சாப்பிட்டா உடனே செத்துருவாங்களா அப்படின்னு ஒரு யோசனை வருது. இதையே இனிமேல் அப்ளை பண்ணலாம்னு யோசிச்சு ஒரு கடைக்கு வந்து இந்த மாதிரி ஜுவல்லரி ஷாப்புக்காக சைனைடு தேவைப்படுதுன்னு லைசன்ஸை காமிச்சு பல்காக வாங்குறாரு. அதை சாப்பாட்டில் கலந்து ரோட்டில் இருக்க ஒரு பிச்சைக்காரருக்கு கொடுத்துட்டு டெஸ்ட் பண்ணுறாரு. கொஞ்ச நேரம் கழித்து வந்து பார்த்தா அந்த பிச்சைக்காரரும் அங்கேயே சரிஞ்சு செத்து போய் கிடக்காரு. ஓகே, இது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு அடுத்த களத்தில் இறங்குறாரு வில்லன். சரி, இவருக்கு பெண்கள் பற்றின தகவல் எப்படி கிடைக்குதுன்னா, புரோக்கர் ஒருத்தர்கிட்ட என்னோட அண்ணனுக்கு பொண்ணு வேணும்னு சொல்லி கமிஷன் எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி 30 வயசுக்கு மேலே இருக்க பொண்ணுங்களை டார்கெட் பண்ணுறாரு. இப்போ அடுத்ததா துணிக்கடையில் இருக்கிற ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணி மடக்க பார்க்குறாரு. பட் அந்த பொண்ணுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்ட்ரெஸ்ட் இருக்க பொண்ணுங்களை மட்டும்தான் லாட்ஜுக்கு கூட்டிகிட்டு போய் ஜாலியாக இருந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் கொலை பண்ணுறதை வழக்கமாக வச்சுருக்காரு இந்த வில்லன். ஊருக்குள்ளே இவருக்கு வீடு இருந்தாலும் ஊருக்கு வெளியில் காட்டில் நடுவில் ஒரு வீடு இருக்கும். அங்கே இவர் போட்டு தள்ளின பொண்ணுங்களோட பிக்சரெல்லாம் வரைஞ்சி வைப்பார். அப்படி ஒரு டைரி முழுக்க நிறைய பெண்களோட படங்களாக இருக்கும். அடுத்து சாமிக்கு மாலை போட்டிருக்க ஒரு பொண்ணையும், பஸ்ஸில் ஒரு பொண்ணையும், பஸ் ஸ்டாப்பில் ஒரு பொண்ணு கூடயும் கடலை போட்டுட்டு இருப்பார். இப்படி சர்ச்சில் ஒரு பொண்ணு கூட, கோவிலில் ஒரு பொண்ணுன்னு பல பெண்களை ஏமாற்றி லாட்ஜுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஜாலியாக இருப்பார். லாட்ஜுக்கு பக்கத்திலே ஹோட்டலில் சாப்பாடும் வாங்கி கொடுத்து சாப்பிடவும் வச்சுட்டு அந்த பொண்ணுங்க கிட்ட நம்ம ரொம்ப நாளாக லவ் பண்ணுறோம், கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் தான், ஆனால் அதுக்குள்ளேயும் ப்ரெக்னென்ட் ஆகிடக்கூடாது, அதனால இந்த டேப்லெட்டை சாப்பிட்டுக்கோ சேஃப்டிக்காக தான் சொல்லி மெடிக்கல் ஷாப்பில் மாத்திரை வாங்குற மாதிரி போயிட்டு இவர் வச்சிருக்க சைனைடு கலந்த மாத்திரையை கொண்டு வந்து கொடுத்துருவார். இந்த டேப்லெட்டை சாப்பிட்ட கொஞ்ச நேரத்தில் லைட்டாக தலை சுற்றும். அதனால் பஸ் ஸ்டாப்புக்குள்ளே இருக்க பாத்ரூமில் போய் டேப்லெட்டை சாப்பிட்டுட்டு அங்கேயே ஒரு 5 நிமிஷம் உட்கார சொல்லி அனுப்பியும் வைப்பார். இந்த மாதிரி தான் நிறைய பொண்ணுங்களையும் அனுப்பி வைப்பார். மாத்திரை சாப்பிட்ட 5 நிமிஷத்துலேயே அந்த பொண்ணுங்களும் பரிதாபமாக அங்கேயே செத்து போயிடுறாங்க. இது எல்லாத்தையுமே மறுநாள் காலையில் நியூஸ் பேப்பரில் பார்த்தும் தெரிஞ்சுக்கிறாரு. அதை பார்த்துட்டு மனசுக்குள்ளேயும் சந்தோஷமும் படுவார். அப்படி ஒரு சைக்கோத்தனமான வில்லத்தனமாக தான் இது எல்லாத்தையும் பண்ணுவார். இப்போ அடுத்த கதை ப்ரெசண்ட்டுக்கு காட்டுறாங்க. சரோஜாங்கிற லேடியை காணோம்னு தகவல் கிடச்சி தமிழ்நாட்டு பார்டரில் ஒருத்தவங்க வீட்டுக்கு எஸ்ஐ வராரு. அங்கே ஒருத்தன், சார் சரோஜாங்கிறது எங்கள் அம்மா தான் தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, இல்லை தம்பி, உங்கள் அம்மா ஃபோனுக்கு ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி இருந்து தொடர்ந்து கால் வந்திருக்கு, அதை பற்றின தகவல் வேணும்னு கேட்குறாரு எஸ்ஐ. அதுக்கு அவன், ஃபோன் தொலைஞ்சு போய் ரொம்ப நாள் ஆச்சு, பழைய மாடல் ஃபோன் சார், அது மட்டும் இல்லாமல் ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருந்தனால நாங்கள் அப்படியே விட்டுட்டோம், கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கல சார்னு சொல்கிறான். சரி, உங்கள் ஃபேமிலி சர்க்கிளில் ஏதாவது பொண்ணுங்க காணாமல் போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கேட்குறாரு. இல்லை சார், அப்படி ஒன்றும் இல்லைன்னு சொன்ன உடனே இவரும் சந்தேகத்தோடையே யோசிச்சுட்டே கிளம்புறாரு. அடுத்ததாக மேலதிகாரி இந்த சரோஜா பையனை நம்பலாமான்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ, சார் நான் அவங்க எல்லாத்தையும் நல்லா விசாரிச்சிட்டேன், கண்டிப்பாக அந்த பையனை நம்பலாம், இவனோட ஃபோனை தான் அந்த கொலைகாரன் மிஸ்யூஸ் பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் விமலாவோட ஃபோன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆக்டிவாக இருந்திருக்கு, அந்த ஃபோனில் இருந்து வேறு நம்பருக்கு கால் போயிருக்கு, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நாளைக்கு நமக்கு வந்துடும் சார்னு சொல்கிறாரு. இங்கே நம்ம வில்லன் என்ன தெரியுமா பண்ணுறாரு, இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை ஏமாற்றிருப்பார்ல, அந்த பொண்ணோட ஃபோன்லேருந்து தான் புதுசாக ஏமாற்ற போகிற பொண்ணுங்க கிட்ட பேசி பழகுவார். அப்படித்தான் இப்போ விமலாவோட ஃபோன் வந்து ஆக்டிவாக இருந்திருக்கு. இதுதான் போலீஸ்காரங்களுக்கு கிடைச்ச ஒரு லீடே. இப்போ கமிஷனர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த கேஸ் வந்து தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் மாறி மாறி நடக்கிறதுனால தமிழ்நாட்டில் இருக்க ஒரு போலீஸ்காரரை உதவியாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இங்கே ஒருத்தரை உதவிக்கு அனுப்புகிறாங்க. அந்த போலீஸை பார்க்கத்தான் தமிழ்நாட்டு கண்ட்ரோலில் இருக்க ஒரு ஸ்டேஷனுக்கு நம்ம ஹீரோ வந்திருக்காரு. இங்கே வந்து பார்த்தா உதவிக்குன்னு அனுப்பியிருக்க போலீஸ்காரர் யார் தெரியுமா? வேற யாரும் இல்லை, இத்தனை கொலையும் பண்ணிட்டு இருக்க சைக்கோ வில்லனான ஸ்டாலினி தான். ஒரு மாஸ் என்ட்ரி கொடுத்துட்டு வருவார்.
போலீஸ்காரங்கிட்டே போய் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், எப்படியாவது நம்ம கொலைகாரனை கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூடயே இருந்துக்கிட்டு குற்றத்தையும் செஞ்சுட்டு அந்த குற்றத்திலிருந்து தப்பிச்சுக்கிட்டும் இருக்காரு. இப்போ அடுத்து சில மாதத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கதையை காட்டுறாங்க. நம்ம வில்லன் எப்பயும் போல் ஒரு பொண்ணை ஏமாற்றி ரூமுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு ஜாலியாக இருந்துட்டு கடைசியாக பஸ் ஸ்டாப்புக்கு வந்து இது ப்ரெக்னன்சி கழிக்கிற மாத்திரை அப்படின்னு அந்த சைனைடு மாத்திரையை கொடுத்து பாத்ரூம்குள்ளேயும் அனுப்பி வைக்கிறாரு. இந்த பொண்ணோட பேர் தான் சரோஜா. அவங்களும் பாத்ரூம்குள்ளே போகிறாங்க. இப்போது கதை நிகழ்காலத்தில் வருது. ஹீரோ, வில்லன், அசிஸ்டண்ட்டாக இருக்கிற போலீஸ் இவங்க 3 பேருமே வண்டியில் போயிட்டுருக்காங்க. அந்த டைமில் ஹீரோ கிட்ட உங்களுக்கு ஆந்தைன்னு பேர் இருக்காமே ஏன்னு நம்ம வில்லன் கேட்குறாரு. நம்ம ஹீரோவும் நான் ஆந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்து வச்சு கடைசி கண்டுபிடிச்சிருவேன், அதுக்கு தான் எனக்கு ஸ்டேஷனில் வச்ச செல்ல பேர்னு சொல்கிறாரு. ஹீரோ கிட்ட இது வரைக்கும் எத்தனை பொண்ணுங்களை காணாமல் போயிட்டாங்கன்னு உங்களுக்கு தகவல் கிடச்சிருக்கு அப்படின்னு வில்லன் கேட்குறாரு. நம்ம ஹீரோவும் இது வரைக்கும் 13 பொண்ணுங்க காணாமல் போயிருக்காங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம வில்லன் இல்லையே நான் 30 நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி உளர்றாரு. நீங்கள் எப்படி அப்படி நினைக்கலாம் அப்படின்னு சந்தேகமாக நம்ம ஹீரோ கேட்குறாரு. இல்லை சார், இது வரைக்கும் நிறைய கேஸ் பார்த்துருக்கேன், கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சமாளிச்சிடுறாரு. கேரளாவிலேருந்து காணாமல் போன பொண்ணுங்களோட ஃபோனு தமிழ்நாட்டில் ஆஃப் ஆகிருக்கு, தமிழ்நாட்டிலேருந்து காணாமல் போன பொண்ணுங்களோட ஃபோனு கேரளாவில் ஆஃப் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அபிச்சா அப்படிங்கிற பொண்ணோட ஃபோன்லேருந்து தான் மற்ற பொண்ணுங்களுக்கு இவன் கால் பண்ணுறான். அந்த டீட்டெயில்ஸை நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். அவன் மட்டும் இப்போ அந்த ஃபோனை ஆன் பண்ணுனா கண்டிப்பாக மாட்டிப்பான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வில்லன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்போ வில்லன் இறங்குற இடம் வந்ததும் வண்டியை விட்டு இறங்கின வேலையாக தான் வச்சிருந்த ஃபோனையும் சிம் கார்டையும் உடச்சி தள்ளுறாரு. இப்போ அடுத்ததாக திருவனந்தபுரத்து பஸ் ஸ்டாண்டில் ஒரு பொண்ணோட டெட் பாடி கிடைச்சதாகவும் அந்த பொண்ணுக்கும் சைனைடு கொடுத்து கொல்லப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம ஹீரோ ஹேண்டில் பண்ணுற கேஸ் எல்லாமே மீடியாவுக்கு தெரியாமல் தான் பார்த்துட்டு இருக்காரு. கமிஷனரும் இந்த விஷயம் வெளியே தெரியவே கூடாதுன்னு சொல்லிடுவார். ஏன்னா மக்கள் ரொம்ப பயந்துடுவாங்க, அது மட்டும் இல்லாமல் கொலைகாரனும் அலர்ட் ஆகிடுவான்னு. ஸோ மீடியாவுக்கு கண்டிப்பாக தெரியவே கூடாதுன்னு சொல்லிடுவார். அதனால தான் வில்லனும் ரொம்ப ஜாலியாக வெளியில் சுற்றிட்டு இருக்கான். ஸோ கொலை பண்ணுறவன் ஒரே பேட்டர்னில் தான் மறுபடி கொலை பண்ணுறான். அதனால் சீக்கிரமாக கண்டுபிடிங்கன்னு கமிஷனர் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாரு. இப்போ அடுத்ததாக இறந்து போன பொண்ணுங்களோட டெட் பாடிஸ் பக்கத்தில் கிடைச்ச பேக் திங்ஸ் செக் பண்ணும்போது அதில் ஒரு நூலும் காக்கி சட்டையில் நேம் பேச்சுக்கு குத்துவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு பின்னும் கிடைக்குது. அதே மாதிரி சைனைடை சம்டைம்ஸ் பேப்பரில் சுற்றி கொடுத்துருப்பாரு. அந்த பேப்பர் கூட போலீஸ்காரங்க யூஸ் பண்ணுற நோட்புக்கில் இருந்து எடுத்த பேப்பர் மாதிரி தான் இருக்கும். இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது கொலைகாரன் போலீஸ்காரராக கூட இருக்கலாம்னு சந்தேகப்படுறாங்க. ஃபோனு, சிம் கார்டு டேட்டா எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்ததுல குறிப்பிட்ட ஒரு மொபைல் ஷாப்லேருந்து தான் கொலைகாரன் ஃபோன், சிம்மெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கான்னு தெரிய வருது. அந்த மொபைல் ஷாப்புக்கு போய் கேட்கும்போது சில மாதத்துக்கு முன்னாடி இங்கே இருந்த சிம் கார்டு ஃபோன்லாம் காணாமல் போச்சு, சில பேர் திருப்பி வந்து கொடுத்துட்டாங்க, அதனால் கேஸ் கொடுக்காம விட்டுட்டோம், சிலது மட்டும் காணாமல் போயிடுச்சு, மேபி அதை கூட யூஸ் பண்ணியிருக்கலாம்னு சொல்கிறான் அவன். யார்? அந்த மொபைல் கடைக்காரன் சொல்கிறான். இப்போ அடுத்ததாக நம்ம ஹீரோவுக்கு ஒரு முக்கியமான தகவல் வருது. அது என்னன்னா, காணாமல் போன பொண்ணுங்க நம்பர்லேருந்து ஒரு நம்பர் மட்டும் ஆக்டிவாக இருக்குது, அது நாகர்கோவிலுங்கிற லொக்கேஷன் காட்டுறதாகவும் இன்ஃபர்மேஷன் வருது. நம்ம ஹீரோ ஒரு டீமை கூட்டிகிட்டு நாகர்கோவிலுக்கு வந்து ஆக்டிவாக இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுறாரு. ஒரு வீட்டுக்குள்ளேருந்து ஃபோன் அடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. சைக்கோ கில்லர் மாட்டிக்கிட்டான்னு அந்த வீட்டோட கதவை தட்டும்போது வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்தது யார் தெரியுமா? வில்லனான ஸ்டான்லியோட ஒய்ஃப் வந்து கதவை திறக்கிறாங்க. அவங்களும் சார் இது என்னோட வீடு கிடையாது, என்னோட வீடு மாடியில் இருக்கு, இது என் ஃப்ரெண்டோட வீடுன்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் அந்த வீட்டம்மா வந்து என்ன சார் வேணும்னு கேட்க, உங்கள் வீட்டுக்குள்ளேருந்து ஒரு ஃபோன் ரிங் ஆகுது, அது யாரோடதுன்னு நம்ம ஹீரோ கேட்குறாரு. தேடி பார்த்ததுல கட்டிலுக்கு அடியிலேருந்து இந்த செல்ஃபோனை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த அம்மா என் வீட்டுக்காரரும் தமிழ்நாடு போலீஸில் தான் கான்ஸ்டபிளாக வேலை பார்த்துட்டு இருக்காரு, அவரோட பேர் மணி, காலையில் கிளம்பி போயிட்டாருன்னு விவரம் சொல்கிறாங்க. இந்த டைமில் வில்லன் வர நீங்கள் எங்கே சார் இங்கே அப்படின்னு கேட்க, நான் மாடியில் தான் சார் குடியிருக்கேன், கீழ் வீட்டை சேர்ந்தவன் தான் மணி, கான்ஸ்டபிளாக வேலை பார்க்குறான், என்ன சார் என்ன பிரச்சனைன்னு ஒன்றுமே தெரியாத மாதிரி வில்லன் கேட்குறாரு நம்ம ஹீரோ கிட்ட. இந்த மணி தான் சைக்கோ கில்லராக இருக்கணும், ஏன்னா காணாமல் போன ஒரு பொண்ணோட செல்ஃபோனு இந்த மணிக்கிட்ட தான் இருக்குது, நாங்கள் அதை எடுத்துட்டோம், இப்போ அவனை எப்படியாவது பிடிக்கணும்னு சொல்கிறாரு. இல்லை சார் அப்படி இருக்க முடியாது, ஏன்னா இந்த மணியை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்னு வில்லன் சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ, உங்களை விட எனக்கு தான் அவனை பற்றி ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேடுறதுக்கு உண்டான வேலையும் பார்க்குறாரு. இப்போ வில்லன் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிக்கிறாரு. அது என்னன்னா,
எங்கே நம்ம மாட்டிப்போமோ அப்படிங்கிற பயத்தில் மணி வீட்டில் செல்ஃபோனை போட்டதே நம்ம வில்லன் தான். அது மட்டும் இல்லை, அந்த மணியையும் போட்டு தள்ளுனதும் நம்ம வில்லன் தான். என்ன ஒரு வேலை பார்த்துருக்காரு பார்த்தீங்களா? இப்போ மணி தான் சைக்கோ கில்லர், நம்ம ஜாலியாக நம்ம வேலையை பார்ப்போம்னு அவரோட வேலையை ஆரம்பிச்சிட்டாரு வில்லன். இப்போ நம்ம ஹீரோ கமிஷனர் கிட்ட வந்து, இத்தனைக்கும் காரணம் அந்த சைக்கோ மணி தான் சார். இந்த மாதிரி பொண்ணுங்களை கொலை பண்ணுறது ஒரு அடிக்ஷன் தான் சார். எங்கள் வீட்டில் ஒரு எலி வந்துச்சு, அதை நான் போட்டு தள்ளிட்டேன். அடுத்து எலியை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு கொல்லணும்னு ஆசை இருந்துச்சு. அது ஒரு அடிக்ஷன் மாதிரி சார். அந்த மாதிரி தான் இந்த சைக்கோ மணியும் பொண்ணுங்களை டார்கெட் பண்ணி கொலை பண்ணுறான்னு கமிஷனர் கிட்ட நம்ம ஹீரோ சொல்கிறாரு. இந்த பக்கம் இல்லை, ஒவ்வொரு பொண்ணையும் அதே பேட்டர்னில் கொலை செய்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்போ இந்த வில்லனுக்கு பொண்ணுங்களை போட்டு தள்ளுறதுல சந்தேகம். தான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்னு போய் சொல்லி ஃபாரன்சிக் ஆஃபீஸர் கிட்ட ஃபோன் பண்ணி ஸ்கிரிப்ட்ல எனக்கு ஒரு டவுட்னு கேட்டு கொலை பண்ணினா எப்படி தப்பிக்கலாம்னு கேட்டு தெரிஞ்சிருப்பாரு. ஏன்னா சைனைடை வச்சு இனிமேல் கொலை பண்ணினா எங்கே நம்ம மாட்டிப்போன்னு வேற வழியே கண்டுபிடிக்கிறாரு. இப்போ இவர் கூட நெருங்கி இருக்க பொண்ணுங்க கிட்ட எனக்கு சுகர் இருக்கு, உனக்கு இருக்கான்னு டெஸ்ட் பண்ணலாம்னு ஊசியை வச்சு டெஸ்ட் பண்றாரு. ஆனா அதுல தான் ஒரு மர்மம் இருக்கு. அடுத்து வில்லன் ஒரு பொண்ணை கூட்டிட்டு கார்ல போகும்போது தம்மடிக்க கார் விட்டு இறங்கிறாரு. அந்த சமயத்துல அந்த பொண்ணு கார் டேஷ்போர்ட்ல இருக்க நிறைய போனை பாக்குறாங்க. அதுல ஒரு போன் எடுத்து ஆன் பண்ணிடுறாங்க. இப்ப போலீஸ்காரங்களுக்கு இந்த சிக்னல் போயிடுது. வனஜா அப்படிங்கிற பொண்ணோட போன்ல இருந்து தான் இன்னொரு பொண்ணுக்கு கால் போயிருக்குன்னு தகவல் கிடைக்குது. இப்ப ஹீரோ இந்த டீடைல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அனகா அப்படிங்கிற பொண்ணை தேடி அவங்க வீட்டுக்கு போறாங்க. அங்க பார்த்தா அந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்னடா இது, இந்த சைக்கோ மணி தலைமறைவா இருந்துகிட்டு எல்லா பொண்ணுங்களையும் கொல்றானேன்னு பீதி ஆகுறாரு. இப்ப இந்த பொண்ணோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்க்கும்போது சுகர் டெஸ்ட் பண்றேன்னு அந்த பொண்ணுங்களோட உடம்புல ஊசியை செலுத்திருப்பார்ல, அதுலதான் ஆபத்தே இருந்திருக்கு. ஒரு ஆபீசர் கிட்ட இவர் ஐடியா கேட்டிருப்பார்ல, அவர் தான் விஷம் மாதிரி ஒரு பொருளை ஊசியில செலுத்தி போட்டு தள்ளலாம் அப்படிங்கிற ஐடியாவை கொடுத்திருப்பாரு. அவர் ஸ்கிரிப்டுக்காக கொடுத்திருப்பாரு, ஆனா நம்ம வில்லன் இதுல பயன்படுத்தியிருப்பாரு. அதே சமயம் இந்த ஊசியை போட்ட உடனே எல்லாம் பொண்ணுங்க சாக மாட்டாங்க. ஒரு 3-4 நாட்களுக்கு அப்புறமா அந்த விஷமானது உடம்பெல்லாம் பரவி இந்த பெண்கள் எல்லாம் பரிதாபமா இறந்து போயிடுறாங்க. இதுல இருந்து இந்த வில்லனும் தப்பிச்சிட்டு இருக்கான். என்னடா இப்படியெல்லாம் கொலை பண்றானேன்னு ஹீரோ இங்க யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ வில்லன் இன்னொரு பொண்ணோட பேசிக்கிட்டு இருக்க இந்த டைம்ல ஹீரோ அவர் டீம்ல இருக்க வில்லன் கிட்டயே போன் பண்ணி இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் சொல்றாரு. அதை கேட்டுட்டு டென்ஷன் ஆன ஹீரோ பேசிட்டு இருந்த பொண்ணு கிட்ட என் ஒய்ஃப் கால் பண்றா, நான் போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. அந்த பொண்ணும் உங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு சொன்னீங்களே அப்படின்னு கேள்வி கேட்க, அப்படி நான் பொய் சொன்னனாலதான் நீ இப்ப இருக்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து உடனே கிளம்பிடுறாரு. இப்ப அடுத்ததா ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காரு. அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி கணவர் இறந்துட்டாரு, ஆனா ஒரே ஒரு குழந்தை இருக்கு. இப்ப இந்த பொண்ணு கிட்ட ஆசை வார்த்தையெல்லாம் பேசி லாட்ஜுக்கு கூட்டிட்டு போறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. எப்படியோ அந்த பொண்ணையும் ஒத்துக்க வச்சிடறாரு. இப்ப இங்க ஹீரோவுக்கு மண்டக்காயுது. என்னடா இது, எப்படி போனாலும் இந்த சைக்கோ தப்பிச்சிடுறானே அப்படின்னு பெரிய யோசனையில இருக்காரு. மறுநாள் காலையில இதை பத்தி பேசிட்டு இருக்கும் போது ஒரு ஞாபகம் வருது. ஓப்பனிங் சீன்ல திவ்யா அப்படிங்கிற ஒரு லேடியை பத்தி தமிழ்நாட்டுல போய் விசாரிச்சிருப்பார்ல, அந்த இடத்துக்கு மறுபடியும் போய் அந்த பையன் கிட்ட விசாரிக்கிறாரு. எனக்கு இன்னும் சில விஷயங்கள் கிடைச்சிருக்கு. நாங்க ட்ராக் பண்ணி பார்த்ததுல திவ்யாங்கிறது உங்க அம்மா இல்ல, உன்னோட தங்கச்சி. 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு மர்ம நபர்கிட்ட உன் தங்கச்சி பேசிட்டு இருந்திருக்கா. கடைசியா அவங்கிட்ட பேசின பிறகுதான் போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. எல்லா விஷயமும் கேதர் பண்ணிட்டு தான் உன்கிட்ட கேட்குறோம், உண்மையை சொல்லுன்னு கேட்குறாங்க. உன் தங்கச்சி இப்ப உயிரோட இருக்காளா இல்லையா அப்படின்னு விசாரிக்கிறாரு ஹீரோ. அந்த பையனும் ஆமா சார், என் தங்கச்சி திவ்யா ஒருத்தனோட ஓடி போகணும்னு நினைச்சிருந்தா கடைசி டைம்ல வந்துட்டா. ஏன்னா அவன் நல்லவன் கிடையாது, மோசமானவன், என்னை ஏமாத்த பார்த்தா, அதனால நான் வந்துட்டேன்னு சொன்னான். இப்போ அவ வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கா. அவளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது சார், அதனாலதான் நான் அப்படி ஒரு பொய்ய சொன்னேன் அப்படின்னு சொல்லுவான். இருந்தாலும் ஹீரோ உன் தங்கச்சி அட்ரஸ் கொடு, எங்க பக்கம் இருந்து எந்த பிரச்சனையும் உன் தங்கச்சிக்கு வராதுன்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸை வாங்கிட்டு திவ்யாவை பார்க்க ஹீரோ கிளம்பிடுவாரு. இப்போ இங்க வந்து திவ்யாவையும் பாக்குறாங்க. திவ்யா, நீங்க வந்ததா என் அண்ணன் சொன்னாரு, என் ஹஸ்பண்ட் வர்றதுக்குள்ளயும் கிளம்பிடுங்க சார், இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இல்லம்மா, அன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கறத மட்டும் கொஞ்சம் சொல்லேன்னு ஹீரோ சொல்றாரு. அதுக்கு திவ்யா, நாங்க ஒன்னாதான் லாட்ஜுக்கு போனோம், அங்க ஒன்னாவும் இருந்தோம். நான் பிரெக்னன்ட் ஆயிடக்கூடாதுன்னு ஒரு மாத்திரையை கொடுத்தாரு, நான் வேணான்னு சொன்னேன். ஆனா இல்ல, இப்போதைக்கு என் கையில காசு இல்ல, காசு வந்ததுக்கு அப்புறமா நம்ம பிளான் பண்ணிக்கலாம்னு சொன்னாரு. நானும் முதல்ல சரின்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ள போனேன். ஆனா என்கிட்ட எங்க அம்மாவோட இன்சூரன்ஸ் பணம் இருந்தது,
சர்ப்ரைஸாக அவர்கிட்ட வெளியில் வந்து சொல்லலாம்னு பார்த்தேன். நான் அந்த மாத்திரையை போடவே இல்லை. ஆனால் அதுக்குள்ளேயும் அவர் அந்த பணத்தையும் எடுத்து ஓடி போயிட்டாரு. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது அவர் என்னை ஏமாத்திட்டாருன்னு. இப்போ இவரை கல்யாணம் பண்ணிட்டு நான் சந்தோஷமா இருக்கேன் சார்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ மணியோட ஃபோட்டோவை காமிச்சு அந்த சைக்கோ இவன் தானன்னு கேட்குறாரு. அதுக்கு திவ்யா இல்லைன்னு தலையாட்டுறாங்க. இங்கே ஹீரோ என்னடா இது நம்ம தப்பான ஆளை தேடுறோமோன்னு யோசிச்சு திவ்யா கிட்ட அந்த ஆளை ஸ்கெட்ச் பண்ணுற மாதிரி ஒருத்தரை கூப்பிட்டுட்டு வரேன், நீ அவன் எப்படி இருப்பான்னு சொல்லேன்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த பொண்ணு, இல்லை சார், நீங்கள் இப்போ வந்ததே எனக்கு பிரச்சனையாகுமோன்னு பயமாக இருக்குது, இனிமேல் இது சம்மந்தமாக வராதுன்னு சொல்கிறாங்க. ஹீரோ, அன்னைக்கு நீங்கள் அவன் கொடுத்த டேப்லெட்டை நீ சாப்பிடாம இருந்தனால தான் இப்போ நீ உயிரோட இருக்க. ஏன்னா அந்த டேப்லெட்டில் சைனைடு கலந்துருந்தது. அது மட்டும் இல்லை, உங்களை மாதிரியே அவனை நம்பி அவன் கொடுத்த டேப்லெட்டை சாப்பிட்டு இன்னைக்கு நிறையா பொண்ணுங்க உயிரோடவே இல்லை. இந்த சைக்கோ இதே விஷயத்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கண்டினியூவாக பண்ணிட்டு இருக்கான். அவனை கண்டுபிடிக்கிறதுக்கான கடைசி நம்பிக்கை நீங்கள் மட்டும்தான்னு திவ்யா கிட்ட சொல்கிறாரு. அவங்களும் என்னால் முடியுமான்னு தெரில சார், பட் ஆனால் ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அடுத்து போலீஸ்காரங்க அங்கேருந்து கிளம்புன கொஞ்ச நேரத்திலே வில்லன் இந்த திவ்யாவோட அட்ரஸை கண்டுபிடிச்சு அங்கே வந்து அவங்களையும் மிரட்டாரு. இப்போ இவங்க போலீஸ்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி, என் கணவருக்கு நீங்கள் வந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு, நான் எப்படியோ சமாளிச்சிட்டேன் சார், அதனால் என்னால் எந்த உதவியும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போ அடுத்ததாக ஹீரோ திவ்யாவும் சைக்கோவும் ரெகுலராக ஒரு பஸ்ஸில் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பஸ்ஸோட கண்டக்டர் கிட்ட திவ்யாவோட ஃபோட்டோவை காமிச்சு இவங்களை தெரியுமான்னு கேட்குறாங்க. அந்த கண்டக்டரும் கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி நான் டியூட்டி பார்த்த பஸ்ல தான் இந்த பொண்ணு வந்துட்டு இருந்தாங்க, ஒருத்தரோட இந்த பொண்ணை பார்த்துருக்கேன்னு சொல்லுவாரு. அவனை உங்களால அடையாளம் சொல்ல முடியுமான்னு கேட்க முடியும்னு கண்டக்டர் சொன்ன உடனே அவரோட வீட்டுக்கு அந்த ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட்டை கூட்டிட்டு நம்ம ஹீரோ போய்கிட்டு இருக்காரு. அந்த டைம்ல வில்லனும் ஹீரோவுக்கு கால் பண்ணி, என்ன சார் கேஸ் எந்த நிலைமையில போயிட்டு இருக்கு கேட்க, இல்ல சார் திவ்யா ஒன்றும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டா. ஆனா திவ்யாவும் சைக்கோவும் லவ் பண்ணதை பஸ் கண்டக்டர் பார்த்துருக்காரு. அவர் அந்த வில்லனை அடையாளம் காட்டுறேன்னு சொல்லிட்டாரு. அதனால ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட்டை கூட்டிட்டு அவர் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவாரு ஹீரோ. வில்லனுக்கு அங்க கதி கலங்குது. ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஹீரோவையும் கண்டக்டரையும் போட்டு தள்ளிடுவோம்னு ஒரு துப்பாக்கியை எடுத்துட்டு வில்லன் கண்டக்டர் வீட்டுக்கு போறாரு. இங்க ஹீரோ அந்த ஆர்டிஸ்ட வச்சு படத்தை வரைஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப இங்க வில்லன் வரதுக்குள்ள அங்க படத்தையும் வரைஞ்சு முடிச்சிடுறாங்க. கரெக்டா வீட்டுக்குள்ள வில்லனும் என்ட்ரியாக அங்க படத்தையும் வரைஞ்சு முடிச்சு வில்லன் கிட்ட அந்த சைக்கோ எப்படி இருக்கான்னு அந்த படத்தை காட்டுறாங்க. ஆனா அங்க வேற ஒருத்தரோட உருவத்தை வரைஞ்சிருக்காங்க. இப்ப கண்டக்டரும் டீ போட்டுட்டு வந்து வில்லன் கிட்ட கொடுக்கும்போது, உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேனே அப்படின்னு சொல்றாரு. வில்லனும், நான் இந்த ஊர்க்காரன் தான், அப்பப்ப வந்து போயிட்டு இருக்கேன், அப்ப பார்த்திருப்பீங்கன்னு சமாளிச்சிடுறாரு. ஹீரோ, இவனும் மணியும் சேர்ந்துதான் இந்த தப்பெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லனா இவனே எல்லாத்தையும் பண்ணிட்டு மணி தலையில கட்டியிருப்பான், சீக்கிரம் கண்டுபிடிக்கணும்னு சொல்றாரு. எப்படியும் நம்மளை கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தெனாவட்டுல மறுபடியும் தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறாரு வில்லன். அந்த வகையில ஆல்ரெடி ஒரு பொண்ணை வர வச்சு அந்த பொண்ணுகிட்டையும் பேசி அடுத்த நாள் லாட்ஜுக்கு வர பிளானையும் பண்ணிட்டாரு வில்லன். அந்த பொண்ணு தன்னோட பொண்ணுகிட்ட அம்மாவுக்கு நைட் டியூட்டி இருக்கு, அதனால காலையில தான் வருதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க ஹீரோ வில்லனை பிடிக்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த பக்கம் வில்லன் கூட இந்த பொண்ணு ஒரு லாட்ஜுக்கு வராங்க. லாட்ஜ்ல ரிசப்ஷன்ல கீ கேட்கும்போது ஐடி ப்ரூஃப் கேட்க, நேத்து இருந்த பையன் வேணாம்னு சொன்னா இப்ப ஐடி ப்ரூஃப் வேணும்னு கேக்குறீங்களேன்னு சத்தம் போட்டுட்டு ப்ரூஃபையும் காட்டுறாரு வில்லன். அந்த பொண்ணை கூட்டிட்டு ரூமுக்குள்ளேயும் போயிடுறாரு. இங்க நம்ம ஹீரோ மறுபடியும் திவ்யாவை பார்க்க வந்துட்டு எனக்கு ஒண்ணு கன்ஃபார்மா தெரியணும்னு சொல்றாரு. அதுக்குள்ளேயும் திவ்யா ஹஸ்பண்ட் அங்கிருந்து சவுண்டு கொடுத்த உடனே திவ்யாவும் ஏதோ ஒன்னு சொல்லி சமாளிச்சுட்டு கதவை சாத்திட்டு உள்ள போயிடுறாங்க. இங்க வில்லன் கதவு தட்டுற சவுண்டு கேட்டு கதவை திறக்கிறாரு. அப்போ ரிசப்ஷன்ல இருந்த ஆள் வந்து, நீங்க போலீஸ் தானேன்னு சந்தேகமா கேட்கிறாரு. வில்லனும் வெளியே வந்து, எதுக்கு அப்படி கேட்குறீங்கன்னு கேட்டதுக்கு, இல்லை சார் உங்கள் ஐடி ப்ரூஃப் பார்த்தேன், அதனால தான் கேட்டேன், எனக்கு ஒரு உதவி பண்ணுவீங்களான்னு கேட்குறான். என்னோட பொண்ணை கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி காணோம், போலீஸோட விசாரணையில் திருநெல்வேலி வரைக்கும் போயிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க, தமிழ்நாட்டு போலீஸ் நினச்சாதான் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க சார்னு வில்லன் கிட்டேயே கேட்குறாரு. தன்னோட பொண்ணு ஃபோட்டோவையும் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. வில்லன் அந்த ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணி பார்த்தா அது வேற யாரும் இல்லை, ஆல்ரெடி ஓப்பனிங் சீன்ல இவர் ஒரு பொண்ணை கொலை பண்ணியிருப்பார்ல அந்த பொண்ணாதான் இருக்கும். இவருக்கு ஒரு மாதிரி பீதி ஆகுது. அங்க வாண்டட் ஃபோட்டோல மணியோட ஃபோட்டோ ஒட்டி இருக்கு. அதை பார்த்துட்டு ஒருத்தர் கால் பண்ற மாதிரி காட்டுறாங்க. இங்க ஹீரோவுக்கோ அந்த வில்லனை பார்த்ததா சொல்லி கால் வந்திருக்குன்னு தகவல் வருது.
வில்லன் அந்த போட்டோவை எடுத்துட்டு கீழே ரிசப்ஷனிஸ்ட பார்க்க வராரு. அங்க வந்து பார்த்தா ரிசப்ஷன்ல யாருமே இல்லை. இந்த டைம்ல நம்ம ஹீரோவான போலீஸ்காரரு லாட்ஜுக்குள்ள நுழைகிறாரு. ஹீரோ வில்லனை பார்க்க, வில்லன் ஹீரோவை பார்க்க வில்லனுக்கோ ஒரே ஷாக்கு. என்ன சார் இங்கன்னு ஹீரோ கேட்க, ஸ்பெஷல் பிரான்ச்ல இருந்து ஒரு கேஸ் வந்தது, அதோட இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்தேன். முக்கியமான கேஸ் சார், அதனால தான் உங்ககிட்ட கூட சொல்லாம வந்துட்டேன். மேல சிஏ இருக்காரு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு வில்லன். நம்ம ஹீரோ அந்த ஸ்கெட்ச் பண்ண போட்டோ காஃபி உங்ககிட்ட இருக்கான்னு கேட்க, வில்லனும் இல்லைன்னு சொன்னதுக்கு அவர் அந்த பேப்பரை வில்லன் கிட்டேயே கொடுக்குறாரு. அந்த பேப்பரை வாங்கிட்டு வில்லனும் மாடிப்படியில ஏறி போகும்போது எப்பவுமே ஒரு பாட்டை பிளே பண்ணிட்டு தான் பொண்ணுங்களை போட்டு தள்ளுவாரு. இப்ப அந்த பாட்டு பேக்ரவுண்ட்ல ஓடிட்டு இருக்கிறது இவருக்கு கேக்குது. யோசிச்சுக்கிட்டே இந்த பேப்பரையும் ஓபன் பண்ணி பாக்குறாரு. அப்பதான் தெரியுது தன்னோட முகத்தை தான் அதுல வரைஞ்சிருக்காங்கன்னு. வில்லனுக்கும் செம்ம ஷாக்கு. ஆக்சுவலி அன்னைக்கு அந்த கண்டக்டர் அடையாளம் சொல்லி கரெக்டான வில்லனை தான் வரைஞ்சிருப்பாங்க. ஆனாலும் வில்லன் வர்றதுக்குள்ள இன்னொருத்தருடைய முகத்தை வரைஞ்சு இவன் தான் கொலகாரன்னு வில்லன் கிட்டயே கொடுத்து நம்ப வச்சிருப்பாங்க. திவ்யா கிட்ட போய் இவன் தான் சைக்கோவான்னு கன்ஃபார்மும் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி காட்டுல ஒரு வீட்டுல பெண்களோட படத்தெல்லாம் வரைஞ்சிருப்பார்ல, அதையும் கண்டுபிடிச்சு எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இப்போ ஒரு பொண்ணை வில்லன் ஏமாத்தி லாட்ஜுக்கு கூட்டிட்டு வந்திருப்பார்ல, அதையும் ஃபாலோ பண்ணி ரிசப்ஷன்ல போலீஸ்காரரையே வச்சு பிளான் பண்ணி வில்லனுக்கு தெரியாமலேயே அவனோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் ஃபாலோ பண்ணி கையும் களவுமா ஹீரோ வில்லனை பிடிக்கிறாரு. அங்க ஒரு பெரிய பயங்கரமான சண்டை நடக்குது. இந்த சண்டையோட முடிவுல ஹீரோ வில்லனோட தலையில பெரிய ராடை வச்சு அடிக்கவும் அவர் பொத்துன்னு அங்கே விழுந்துடுறாரு. இப்ப வில்லனோட பாடியை தூக்கிட்டு வந்து அவரோட கார் டிக்கிலே போட்டு அடைக்கிறாங்க. இப்போ அங்க இருந்து நம்ம ஹீரோ அந்த காரை ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்கும்போது அந்த கார் டிக்கி லைட்டா ஓப்பன் ஆகுற மாதிரி இந்த கதையை முடிக்கிறாங்க. இது ஒரு வித்தியாசமான தரமான கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துல சுவாரஸ்யத்திற்காக அப்படி இப்படின்னு சில காட்சிகளை வச்சாலும் இந்த கதை உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம். அந்த டைம்ல கேரளா போலீஸ் தமிழ்நாட்டு போலீஸோட உதவியோட கொலகாரனை கண்டுபிடிச்சு தண்டனையும் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுக்காக அவங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட். இந்த மூவியோட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த மாதிரி வேற எந்த படம் பேசலாம் அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல சொல்லுங்க. இது நம்ம ஒரு கதை சொல்லட்டா டியூட் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த கதையில உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் until then signing off மீனா.